இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். 28, 29 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை ஜெபத்தில் அவர் செலவிடுகிறதை அவர் வழக்கமாய் வைத்திருந்தார். அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக 40 நாட்கள் அவர் ஞானஸ்நானம் எடுத்தவுடனே நியமிக்கப்படும் பொழுது அந்த நாட்களை அவர் உபவாசத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். உபவாசித்து வனாந்தரத்திலே ஜெபித்து தேவ ஆலோசனையோடு தேவ பலத்தோடு இருந்து சத்துருவை முழுவதுமாய் ஜெயித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சாயங்காலமான பொழுது அவர் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் பார்க்கிறோம். மார்க் 1வது அதிகாரம் 35 38 வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே தனித்து ஜெபம் பண்ணினார் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் வனாந்தரத்திற்கு தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கை மேலே மேலே இருந்துட்டே இருந்துச்சு. அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக கூட மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்கேயும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஜீவிதம் அங்கே கெத்செமனே தோட்டத்திலே பார்க்க முடியும். அவருடைய காரியம் எல்லாம் ஜெபமாய் இருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். மலையின் மேல் ஏறும் பொழுது 3 சீஷர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அங்கே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று. இதாங்க சொல்லப்பட்டு அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடக்கிறது? முகரூபம் மாறுகிறது, நம்முடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது, நாம் பிரகாசிக்கிறோம். முகரூபம் மாறுகிறது, வஸ்திரம் பிரகாசிக்கிறது. ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தாங்க. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுடைய முகரூபம் மாறிற்று, அவனுடைய முகரூபம் மாறிற்று. அவனுடைய முகரூபம் மாறி அது சாத்தானுக்குரிய முகரூபத்தை வெளிப்படுத்தியது. அதனாலேயே அவன் சாத்தானால் நடத்தப்படுகிறான், பிசாசினால் நடத்தப்பட்டு தன் சொந்த சகோதரனை கொலை செய்கிறான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரோடு நேரத்தை செலவிட நம்முடைய முகரூபம் மனித சாயலை தாண்டி தெய்வீக சாயலுக்கு நேராய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறும் பொழுது ஒரு மனித முகத்தோடு மனித சாயலோடு அப்படியே ஏறினார். ஆனா மேலே ஏறி அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபத்திலே நான் நினைக்கிற இந்த இடத்துல பல மணி நேரம் ஜெபிச்சிருப்பார். நமக்கு டைம் இங்கே கொடுக்கப்படலை. பல மணி நேரம் ஜெபிச்சிருப்பார். அவர் ஜெபிக்க அவருடைய முகரூபம் மாறிடுச்சு. அது மனித தோற்றத்தை தாண்டி அப்படியே முழுக்க தெய்வீகத்திற்குள் போய்விட்டது. அவருடைய முகரூபம் மாறிவிட்டது. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய முகரூபம் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு நம் நேரத்தை செலவிட விரும்புகிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதற்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோமோ இல்லையோ, ஜெபிக்க நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்க நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமருவதற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும்.
அவருடைய சமூகத்தில் அமர்வதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய முகரூபத்தை மாற்றுகிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தோற்றம், நம்முடைய சுபாவம் எல்லாம் மாற வேண்டும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபத்தில் இருக்கிறோமோ, ஆண்டவரோடு நாம் தங்கி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய முகரூபம் மாறும், நம்முடைய சாயல் மாறும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதே நம்முடைய சாயலை மாற்றுவதற்காகத்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க இல்லையா, தம்முடைய குமாரனை கர்த்தர் எப்படி தேவ சாயலில் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதே சாயலை அடைவதற்காகத்தான் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க தேவ சாயலாய் இருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். அந்த தேவ சாயலை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு, நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஜெபித்து பிதாவை போல் அப்படியே பிரகாசத்தை காண்பித்தார். நாமும் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய தோற்றத்தில் மாற்றத்தை பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் எங்க இருந்து வருகிறது? இது சும்மா தீர்மானம் பண்ண வராது. இன்னைக்கு நான் கோவப்பட மாட்டேன், இன்னைக்கு நான் பெருமைப்பட மாட்டேன், இன்னைக்கு நான் பொறாமப்பட மாட்டேன், இன்னைக்கு நான் எரிச்சல் அடைய மாட்டேன், இன்னைக்கு நான் யார் மேலே கசப்பு வைக்க மாட்டேன். இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆகாது. நீங்க எடுக்கிற தீர்மானத்தினாலே நீங்கள் ஒருபோதும் முற்றிலும் ஜெயம் எடுக்க முடியாது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் தான் மெய்யான விடுதலை. நம்ம பாட்டுக்கு ஏதோ தீர்மானம் பண்ணி பல நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம தீர்மானம் பண்ணி ஜெயிச்சலாம். கிடையவே கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானித்து நம்ம எல்லாத்தையும் செய்து விட முடியுமானால் இயேசு கிறிஸ்து நமக்கு அவசியம் கிடையாது. தீர்மானித்து யாருமே ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனுடைய தீர்மானமும் நிற்காது. அது இப்போ ஒரு நிமிஷம் நிற்கும், அடுத்த 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன தீர்மானம் பண்ணீங்களோ, எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்க அதை தான் கண்டிப்பா செய்வீங்க. நீங்க தீர்மானம் பண்ணாட்டி கூட சில நேரத்துல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போற மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சிருவேன் நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, இனி செய்யக்கூடாது, இனி நான் இதுல சரியா இருப்பேன் அப்படின்னு உங்களை நம்பி ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, என்ன தீர்மானம் பண்ணீங்களோ அதைத்தான் கண்டிப்பா நீங்க உடைப்பீங்க. அப்போ அதுதான் உண்மை. இப்ப பாருங்க, பேதுருவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும்னார். பேதுரு சும்மா இருந்திருக்கலாம், எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. ஆனா யோவானத்தில் ஆண்டவர் நிமித்தம் எல்லாரும் இடறி போனாலும் நான் மட்டும் இடறி போக மாட்டேன்னா. ஆண்டவர் பார்த்தார், ஓஹோ நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கிற, எல்லாருமே கரெக்டா இருந்தாங்க, இவன் ஒருத்தன் தான் இடறி போனான். எல்லாரும் இடறி போனா நான் மட்டும் இடற மாட்டேன்னு சொன்னானே, அவன் ஒருத்தன் மட்டும் தான் இடறி போனான். அவன் தான் சபிச்சான், அவன் தான் சத்தியம் பண்ணான், அவன் தான் அவரை மறுதளிச்சான், மற்றவங்க யாரும் செய்யல. அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானம் உண்மையா சொல்ல போனால் அது நமக்கே ஒரு எதிராக மாறிடும். தீர்மானம் என்னைக்குமே உதவி செய்யாது. தீர்மானம் என்னைக்குமே நெகட்டிவா நமக்கு அகேன்ஸ்டா தான் ஒர்க் பண்ணும். நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணும்பொழுது, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அதுதான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுமே தவிர நாம் எடுக்கிற தீர்மானங்கள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யவே செய்யாது. அப்ப இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரோடு தேவ சமூகத்திலே நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று என்று பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது தான் மாறும், ஜெபிக்காமலாம் மாறாது. சும்மா ஆண்டவரே என்னை மாத்துங்க நான் அப்படியெல்லாம் ஒரே நாள்ல மாறிடாது. புரிதல் இதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப்ன்றது அப்படி ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது இல்லையா? அதுக்கு கிரையை செலுத்தணும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு கிரையை செலுத்தினார், பவுல் எவ்வளவு கிரையை செலுத்தினார், பார்த்தீங்கன்னா கிரையை செலுத்தினவர்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சுபாவம் வரணும்னா ஆண்டவரை இதை தாரும் அப்படின்னு டக்குனு அந்த நிமிஷத்துல வந்துடாது. அதற்கு நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார், அதற்காக நம்முடைய தாகத்தை ஆண்டவர் பார்ப்பார், அதற்காக நம்முடைய முயற்சி ஆண்டவர் பார்ப்பார். அதை நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம்னு பார்ப்பார். அதற்காக நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோம்னு கர்த்தர் பார்ப்பார். அதை பார்த்துதான் ஆண்டவர் செய்வார். ஏன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மேலான காரியம். ஈஸியான காரியத்தை ஈஸியா வாங்கிடலாம். ஆனா பெரிய விஷயத்தை பிரயாசப்பட்டதை வாங்கணும். பாருங்க, எலியாவோடு கூட எலிசாவுக்கு ரொம்ப ஆசை. என்ன, எலியாவை போல டபுள் மடங்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. எலியாவை விட இரட்டத்தனியான வல்லமையோடு இருக்கணும்னு ஆசை. எலியாட்ட அதை வெளிப்படுத்தினார். நல்ல ஆசை தான், தப்பு கிடையாது. உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் வேணும்னாரு.
எலியா பார்த்தாரு. அப்படியா? சரி. நீ இது அரிதானதை கேட்டுட்ட. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீ கேட்டது நல்ல விஷயம். அதே நேரத்தில ரொம்ப அரிதான விஷயம். இது ரொம்ப ஈஸியா கிடைக்கிற விஷயம் கிடையாது. அப்படியா? நீ வா, கில்காலுக்கு வா. போறாரு. அடுத்தது எரிகோவுக்கு வா. போறாரு. அடுத்தது யோர்தானுக்கு வா. போறாரு. யோர்தானை கடக்குறாங்க. அந்த பக்கம் போறாரு. கடைசியில சொல்றாரு, நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாயானால், உனக்கு அந்த நீ கேட்டதான அந்த இரட்டத்தனையான வரம் கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு கிடைக்காது. ஈஸி கிடையாது. எலியாவை மாரி எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் வேணும் என்றால், சும்மா அப்படி கேட்டு ஒரு விஷயம் வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருக்க முடியாது. அப்படி கேட்ட உடனே அப்படி கிடைச்சா கூட, அதனுடைய வேல்யூ தெரியாது. அப்படி ஈஸியா கேட்டு வாங்கலாம். என்னைக்குமே சொல்றேன், ஒரு காரியம் நமக்கு ஈஸியா கிடைத்தால் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. சீக்கிரம் நம்ம தொலைச்சிருவோம். அதனால தான் கர்த்தர் நமக்கு சில விஷயத்தை பிரயாசப்பட்டு கொடுக்க வைக்கிறார். இது நம்மள கெஞ்ச வைக்கணும்ன்றது அவருடைய காரியம் கிடையாது. நம்மள போராட வைக்கணும்னு ஆண்டவருடைய காரியம் கிடையாது. நம்மள கஷ்டப்படுத்தி கொடுக்கணும்னு ஆண்டவருடைய காரியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. உலகத்தில் இருக்கிறதான மத்த மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா, தங்கள் பக்தர்களை ஆசீர்வதிப்பது அவங்களை சிரமப்படுத்தும். அவங்கள பிழிஞ்சு எடுத்துரும். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. கொடுமையானவர் கிடையாது. நம்மள கஷ்டப்படுத்தி வருத்தி கொடுக்கணும்ன்றது கிடையாது. கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த பிரயாசப்பட்டு அவங்க வாங்கினா தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ தெரிஞ்சா தான் அத பத்திரமா இழக்காமல் பாதுகாப்பாங்க. பாருங்க, எலியாவின் இடத்திலிருந்து அந்த இரட்டத்தனையா எலிசாவுக்கு உடனே கிடைக்கல இல்லையா? சொல்றாரு, "நீ கில்காலுக்கு வரணும். வா. அடுத்தது வா. யோர்தானுக்கு எரிகோவுக்கு வா. அப்புறம் வா. யோர்தானுக்கு வா. யோர்தான கட." இதெல்லாம் நடக்கணும். அதுக்கு பிறகும் கூட நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தா தான் உனக்கு கிடைக்கும். இல்லன்னா கிடைக்காது. எலிசா அதை எல்லாம் கரெக்ட்டா செஞ்சாரு. அத்தனை கண்டிஷனையும் நிறைவேற்றினார். கிடைச்சது. அத அவர் கரெக்ட்டாவும் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளவும் உதவியா இருந்துச்சு. அதனால இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் உட்காருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதான் தெய்வீக சுபாவம். மாற்ற வேணும். நம்முடைய முகரூபம் மாறணும். காயினுடைய முகரூபம் பிசாசு மாறி மாறுச்சு. நம்முடைய முகரூபம் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய முகரூபம் மாறும். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க. உங்க முகரூபம் மாறும். உங்க வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கும். அதாவது உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். அங்கே தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதை உங்களால் உணர முடியும். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிப்போம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே! உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் உட்கார வைத்து உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீங்க அப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுடைய முகரூபம் மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கும். எங்கள் வாழ்க்கையே பிரகாசிக்கும். கர்த்தர் எங்களுக்கு அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் இயேசு ராஜாவுக்கு எது நடந்ததோ அதுவே எங்களுக்கும் நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த பாதையில் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் நிறைவேறட்டும். தேவரீர் நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.